என்ன இந்த இலைய நம்ம எப்படி தூக்கிட்டு போவன்னு யோசிக்கிறீங்க? அவ்வளவுதானே, விடுங்க, நான் இலைய கூட சாப்பிடுவேன். அதையாவது மிச்ச வை, எங்க வீட்டு மாடு திங்கும். ஓ, மாடு இருக்குதா? சரி சரி, மாடு தின்னுட்டு போட்டோம். இல்லன்னா இலையும் தின்றுவேன். கொழுந்து இலையா தின்ற வேண்டியதானே? இவன் தின்னால தின்றுவான் தமிழே. தமிழ் என்ன அப்படி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா? முட்டை இலைக்குள்ளே போயிரா போலுக்க. பல நாள் பட்னி கிடந்த மாதிரிலாம் பார்க்காவே அவ வியப்பா பாத்துக்கிட்டு இருக்கா. தமிழே எவ்வளவு சோறா? இதுக்கு முன்னாடி சோற பார்த்தது இல்ல? என்ன சோத்தை போட்டு இவ்வளவு சோறு இவ்வளவு சோறுனா எனக்கு சாப்பிட வயிற்று வலிக்காது. என்ன சோறு வேணுமா என்ன? இது பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பத்தவே பத்தாது. நீங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கிடுங்க, நாங்க கேட்ட இன்றைய மட்டும் தந்துறணும். சாப்பிடட்டுமா? இப்படி சொல்லுங்க. நீங்க சாப்பிடுங்க. கண்ணு போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. பச்சை புள்ள சாப்பிடுறேன், இப்படியா கண்ணை போடுவாங்க? எரும மாட்டு பைய பச்சை பிள்ளையா? இப்ப என்ன சொன்னீங்க? இல்லையே, நான் எதுவுமே சொல்லலையே. அந்த பையன் இருக்கட்டும். சரி சரி, இது ஏதோ ஒரு பச்சடி மாதிரி வச்சிருந்தீங்களா? வைங்க. காரியா போயிடுச்சு. இதுக்குள்ளேவா? 6வது ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளேவா? 6வது தான் போய்கிட்டு இருக்கா. சரி, 10 முடிச்சிடலாம். என்ன நீங்க நிறைய சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட பார்த்து என் வயிறு நிறைஞ்சு போச்சு. இனி எது வேணுமா? அவன் 6வது ரவுண்ட் கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் வேணுமான்னு கேக்குற? வளர்ந்த புள்ள தின்னுட்டு போறான், விடு. இவன் வளர்ந்த புள்ள. சரி, எதுனாலும் புள்ள தானே, தின்னுட்டு போறான், விடு. கண்ணு போடாத. அத்தி வந்து இங்க பாத்து பார்த்தா என் வயிறு நிறையுதே. ஏம்மா, கொஞ்சம் பேண்ட கலத்திக்கிட்டேன். என்ன சொன்னீங்க? என்ன வயித்து முட்டை சாப்பிட்டு பேண்ட கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்க. எரிச்ச நான் தெளிவா சொல்லுடா. கொசருக்கு ஒரு அளவு இல்ல. சரி சரி, நீங்க தின்னதெல்லாம் போதும். இன்றி கொடுங்க. ஏங்க, இப்பதானே 7வது ரவுண்ட் போயிட்டு இருக்கு. இன்னும் 3 ரவுண்ட் பாக்கி இருக்குது. இன்னும் தொலை. இப்ப எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சா? உன்னை பார்த்து சிரிச்சானா? என்ன ஒரு சிரிப்பு சிரிக்கா? ஏங்க, சும்மா சிரிச்சாங்க. இல்ல, எனக்கு நல்லா தெரியும் என்ன பார்த்தா நீ சிரிச்ச. அத்தாடி, நீ வேற கள்ள சிரிப்பு சிரிக்கிறான். என்ன உனக்கு தெரியும் அப்படிதானே? ஏங்க, சாப்பாடு போட்டீங்க அப்படி தெரியாம இருக்குமாங்க? உப்பிட்டவரே உள்ள நினைக்கிறவன் நாளா சோத்த போட்டீங்களேன்னு சிரிச்சாங்க. இதெல்லாம் தப்புங்க. ஒரு அழகான பையனை கூட்டச்சிட்டு இப்படி நக்கல் பண்றோம் நல்லா சொல்லிவிட்டேன். யாரு இந்த கலவாணி பையன்? அழகான பையன்? நான் போலீஸுங்க மறந்துட்டியா? குரல் பிடிபட மாட்டேக்கு. குரல் மட்டும் சிக்கிச்சோ கண்டுபிடிச்சிருப்பேன். குரல் தான் உனக்கு கண்டுபிடிக்க முடியலையா? சரி சரி, நீங்க சாப்பிட்டது போதும். இன்றைய கொடுங்க. போதும். என்ன எல்லாம் சேர்ந்து தூக்கிடுமா? ஒண்ணு வேண்டாம், நாங்களே தூக்கிக்கிட்டோம். சோத்த போட்ட எங்களுக்கு இலை எடுக்க தெரியாது. அதானே, நான் சாப்பிட்ட பிளேட்டை நான் தான் கழுவி பழக்கம். அப்படிதான் இந்த வீட்டையும் நினைச்சேன். சரி, நீங்களே கிளீன் பண்ணிருங்க. இன்றைக்கு மட்டும் பதில் கொடுக்காம இரு. அப்ப நான் யாரு உனக்கு தெரியும். நீங்க ரொம்ப கோக்கரங்களா இருக்கீங்களே. ஆமா, என்ன பத்தி தெரியாது. தெரியும். ஏங்க, சோத்த போட்டிருக்கீங்க தெரியாதா? உப்பிட்டவரே உள்ள நினைன்னு சொல்லிருக்காரு. சப்பா, கண்ணை கட்டுதே. கல்லஞ்சக்கார மனசுல இருக்கிற சொல்ல வரான்னு பாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு புலம்புத. நம்ம எங்கேயாவது பார்த்து தானே சொல்லுவோன்னு நினைக்கிறானா பாரு. கல்லூலி மங்க. அத்தா, அவர் சிரிக்கிறாரு. நீ எதுக்கு சிரிச்சீங்க? எங்க சோத்த போட்டிருக்கீங்க. நிப்பாட்டு. உப்பிட்டவரே உள்ளலாம் நினை, அப்படிதானே? கரெக்ட் மீனாக்கா, நீங்க தான் பிரில்லியன்ட். எக்ஸ்கியூஸ் மீ, அவ எனக்கு தங்கச்சி, மறந்துறாத. அவளை மட்டும் அக்கான்னு சொல்ற, என்ன மட்டும் சொல்ல மாட்டேங்கற. போய், நான் மூத்தவ, இவ இளையவ. ஆனா என்ன, இவ மூத்தவள கல்யாணம் பண்ணிருக்கா, நான் இளையவன கல்யாணம் பண்ணிருக்கேன். அதனால தங்கச்சியா போயிட்டேன். வயசுலலாம் இல்ல, நீ என்ன அக்கானே கூப்பிடு. அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? பின்ன சோத்தெல்லாம் போட்டிருக்கீங்க. சப்பா, உப்பிட்டவரே உள்ளலாம் நினை, அவ்வளவுதானே? கியூட் மீனாக்கா. தேங்க்யூடா. அதுக்கு சொல்லு. சோத்த போட்டவன பத்தி டீடைல் தெரியாம இருக்க முடியுமா? அதனால தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிதான் தெரியுமா? அப்ப என்ன முன்ன பின்னாடி பார்த்தது இல்ல? சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சத்தியமா அந்த திருட்டு பயவுலைக்கு அவ தெரிஞ்சிருக்கு. மறைக்கிறான். ஆமாக்கா, நான் சொல்றேன், நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. சரி சார், நீங்க சாப்பிட்டது போதும். இன்றைய கொடுங்க. சரி சரி, என்ன கேள்வி கேட்கணுமா கேளுங்க. இந்த இலையெல்லாம் எடுத்து போட்டு வரேன். ஆமா, நீங்க தான் எடுக்கணும். கட்டாயமா நீங்க தான் எடுக்கணும். டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. தெரியுமே. டேய், யாடா நீ யாடா பாடா படுத்துற? உன்னை சொல்லு, நான் யார் உனக்கு தெரியும்ல? சோப்பா, இப்ப சொல்லுவா. சுவார போட்டையில மறக்க கூடாதுமா. அப்படிதானடா? கியூட் அக்கா, என் செல்ல அக்கா. அக்கா, அடுத்த பிறவில இருந்தா என் கூட பிறந்திருக்கா. ஏண்டா, நீ கலவாணி பையன், நான் கலவாச்சா இருக்க சொல்றியா? அக்கா, நல்ல தம்பியா இருப்பேன்க்கா. இந்த பெரியடே முத இருடா. அவன் கேட்டுதான் பய சொல்லி தொலைங்க. இவள உனக்கு தெரியுமா தெரியாதா? அது அப்புறம் பார்க்கலாம். ஏதோ இன்று எடுக்குன்னு சொன்னீங்க, அதை எடுங்க. அப்ப தெரியும்.
தெரிஞ்சிருக்கு. இரு இலை எடுத்துட்டு வரேன், ஒழுங்கா சொல்லணும். நம்மளே இந்த குரங்கு மாதிரி இந்த பாடுபடுத்தல, புருஷ மாதிரி என்ன பாடுபடுத்தி வச்சிருப்பாங்க. அம்மா மைக்கெல்லாம் இருக்கு. வாக்குமூலா இப்ப நான் சொன்னது இல்லன்னு சொல்லிட்டா. நீ உஷாராதான் இருக்கீல. சுவாத்த போட்டுக்கோம்ல. என்ன கேள்வி கேட்கணுமா கேளுங்க. நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். கேளுங்க கேளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் காதல பத்தி உங்க அபிப்பிராயம்? அது ரகசியம். ரகசியம் என்ன? ரகசியம் தான், அழகான ரகசியம். எனக்குன்னு சொந்தமா இருக்கிறதே அந்த ஒரு ரகசியம் மட்டும்தான். நான் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அந்த ரகசியம் என் கூடயே தான் இருக்கும். நான் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அந்த காதலும் எனக்குள்ளதான் இருக்கும். சரி, இப்ப லவ பத்தி? ஜஸ்ட் டைம் பாஸ். அடப்பாவி, என்ன இருந்தாலும் முதல் காதல் மாதிரி வருமா? இப்போ வரதெல்லாம் காதல் தானே. நீ பொழைச்சுக்கோடா. திடீர்னு நீங்க எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு காதல் கல்யாணம் நடந்தா லக்கி எடுத்துதான் நினைச்சுக்கிடுவேன். ஜாக்பாட். அப்ப உண்மையா இருக்க மாட்டீங்களா? யார் சொன்னா? நீங்க தான் லக்கின்னு சொன்னீங்க. ஆமா, அப்படி ஒத்தியா வாழ்க்கையில வந்தா எனக்கு லக்கு தானே. சந்தோஷமா பாத்துக்கிடுவேன். ஆத்தி செத்துது. ஒருவேளை திடீர்னு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க. இது என்னங்க கேள்வி? அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்பனா? பிடிக்கிற வரைக்கும் காத்திருப்பேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சிட்டு சந்தோஷமா காத்திருப்பேன். எனக்கு கணவன் ஆயிட்டேன்னா காத்திருக்கல தப்பே இல்லையே. அவன் மனசை மாத்த முயற்சி பண்ணுவேன். அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்வேன். அவ என்னெல்லாம் செய்ய சொல்றோம் அதெல்லாம் செய்வேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா மேல அவளுக்கு பாசம் வந்துடும்ல. போச்சு. அப்ப உங்க முதல் காதல் அழிஞ்சிருமே. ஏங்க, அது ஒரு ஓரமா இருக்குங்க. அத சொன்ன மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அது இருக்குமேனு. அப்ப இப்படி இப்ப அவளுக்கு நீங்க உண்மையா இருக்க முடியும்? ஒரு ரகசியத்தை நான் மறைக்கிறனால என்ன நம்பி வரவளுக்கு நான் துரோகம் பண்ண அர்த்தமாகாத. அவன் மேல நான் எவ்வளவு அன்பு செலுத்த நினைக்கிறோம் அத்தனை அன்பு செலுத்துவேன். என் முதல் காதல்ல எவ்வளவு காதலும் அன்பு இருந்ததோ அதையும் அவளுக்கு கொடுப்பேன். என்ன நம்பி வரவளுக்கு நான் கொடுக்கணுமே. சொன்னதெல்லாம் திருட்டுத்தனம் மொல்ல மாதிரித்தனம். இதுல இன்னொரு பிள்ளை வாழ்க்கையார நீங்க கெடுக்க போறீங்களா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நான் கல்யாணம் பண்ணதா உங்களுக்கு பிரச்சனை அப்படித்தானே? ஆமா, நீங்களும் கல்யாணம் பண்ண கூடாது. ஏங்க, இங்க எல்லாம் யோக்கியமானவங்க சுத்திட்டு இருக்கான். நான் ஓப்பனா சொல்றேன், அவன் மனசுல வச்சுட்டு அலைதான். இவ்வளவுதான் வித்தியாசம். நான் எப்படி வெளிப்படையா இருக்கணும் அதே அளவுக்கு அன்பு உண்மையா இருக்கும். உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றேன், அதுக்கு நீங்க எனக்கு விட சொல்வீங்களா? கமிஷன் ஒய்ஃப் கேளுங்க. ஒருத்தர் ஒரு பொண்ணை உசுருக்கு உசுரா காதலிக்கிறாரு. ஆனா அவர் காதலிக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது. சரி. இன்னொன்னு, அந்த பொண்ணு இன்னொரு பையனை நேசிக்கிறா. அவனும் தான். ஆனா அவங்களுக்குள்ள சின்ன ஈகோ பிரச்சனை. சரி. அதே நேரத்துல அந்த பொண்ணுக்கு அப்பா ஒரு இடத்துல மாப்பிள்ளை பாக்குறாரு. சரி. இப்போ அந்த பொண்ணு யாருக்கு சொந்தமாகணும்? அவளை உருகி உருகி காதலிக்கிற அந்த பையன் கூடயா, இல்ல இந்த பொண்ணு இன்னொரு பையனை விரும்புறாங்களே அவங்களா, இல்ல அப்பா பார்த்ததா? என்னங்க இக்கட்டான கதை சொல்லிருக்கீங்க. இதான் இந்தி. சொல்லுங்க. சரி சொல்றேன். இதுல முடிவெடுக்கிற தகுதியா அந்த பொண்ணு இழக்கிறா. என்ன சொல்ற? அந்த பொண்ணு முடிவெடுக்கிற தகுதியை இழக்கிறா. காதல் எல்லாத்துக்கும் பொதுவானது. விரும்பினா, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இன்னொன்னு தகப்பனாரு, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தான் மகளுக்கு என்னென்ன செய்யணுங்கிற அத்தனை உரிமையும் இருக்குது. சோ இந்த பொண்ணு முடிவெடுக்கிற தகுதியை இழக்கிறா. இவளையே விரும்புற ஒரு பையன் இருக்கான்னா அவன் காதலியா சொல்லல. அதுக்கு என்ன காரணம்? அவன் சொல்லாம இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்கலாம். சொன்னாத காதலு, சொல்லாத காதலு கல்லறையில தான் போய் சேரும். அதனால கொஞ்ச நாளே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாம இருக்கிறதா நல்லது. ஏன்னா காலம் தான் சரியான பதில கொடுக்கும். இந்த பொண்ணு பொறுமையா அமைதலாம் அவளுக்கான வாழ்க்கைய வாழட்டும். காலம் பதில் சொல்லும். உன்னப்ப நான் களவாணி பையன் நினைச்சிட்டேனடா. நீ இவ்வளவு அறிவாளி பையலாடா? என்ன இல்ல, இவ்வளவு அறிவானு கேட்டேன். என்ன இன்று விழா முடிஞ்சுதா என்ன? போதுமா எப்படி? அது எப்படி நாங்க கூப்பிட்டோன்னு உடனே வந்த? நான் கஞ்சூத்துனாலே போவேன். நீங்க விருந்தே வச்சா வராம இருப்பேனா? எனக்கு சோறு கண்டடா சொர்க்கம். நீ வெளியில தான் பார்க்க முரட்டாட்டமா இருக்க, உள்ளுக்குள்ள குழந்தைடா. நீங்கடா அது சொன்னீல. டேய், இப்படி யாராவது விருந்து வைக்கஞ்சல போயிராதடா. அடிக்கடி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க பாத்துட்டேன். அவிய மட்டும் சொன்னாவ. அவிய மூத்தவி சொன்னாவ. நானும் மூத்தவனா? சரி சொல்லுங்க. யார் கூப்பிட்டாலும் போயிராத, விஷத்தை வச்சிட போறாவ. ஏன்? ஒருவேளை அவங்க செடியில எடுத்துருந்தானா? கையில என்ன இருக்குன்னு பார்த்தா மைக்கு தான் இருக்கு. ஒரே போடு. என்னங்க சோத்த போட்டு நக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி கோபப்படாத. என்ன உனக்கு எங்க பார்த்த மாதிரி இருக்குது? இல்ல. உண்மையே சொல்ல ப்ளீஸ். இப்ப நான் வர வைக்கேன். ஆஹா, கமிஷனர் என்னமோ பிளான் போடுது. இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन. நினைச்ச கேளுமா. ஃபர்ஸ்ட் காதலே ரகசியமானதுதான், சரிதான். அத பத்தி சொல்ல வேண்டாம். அது உருவான கதையை பத்தி சொல்லலாமே. சந்தேகம் நீன குட்டியார் பலனே. ஆமாத்தே, சேம் ஃபீலிங். குட் தே. थैंक यू. நீ சொல்லியா? பாருங்கக்கா, எனக்கு வெக்கமா இருக்குது. டேய், உன் உருவத்துக்கு சரிப்பட்டு வரலடா, சொல்லு. நான் வெக்கப்பட்ட நல்லா இல்லையோ? கண்டாயா இருக்கு, சொல்லு.
அவ்வளவு ஆர்வம் ஆமா. நீங்க சிரிங்க அப்பதான் நான் சொல்லுவேன். டேய் படுத்தாதடா. இல்ல இவ சிரிச்சாதான் நான் சொல்லுவேன். அவ சிரிக்கிறதுக்கு நீ சொல்றதுக்கு என்னடா சம்பந்தம்? இவ சிரிச்சா கியூட்டா இருக்காங்க அதான். போன அவனை கலாய்க்கிறான். என்ன கலாய்க்க செஞ்ச? சத்தியமா நீங்க சிரிச்சா அழகா இருப்பீங்க. நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். அவ ஒரு பராமரிச்சவ கடக்கா. நீ சிரி மீனா குட்டி. நான் சிரிச்சா கூட அழகா தான் இருப்பேன். இப்ப பாருங்க. உன்னை பார்த்த பூவெல்லாம் கையெழுத்து கேட்டு நிற்கும் கம்பன் செல்லி சேர்ந்துதான் கவிதை எழுதியது எந்தன் முன்பு வந்துதான் பெண்ணாய் நிற்கிறது பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா ஒவ்வொன்றும் காவியம். சூப்பர்க்கா சூப்பர். தேங்க்யூடா தம்பி. அப்படியே இவளையும் கொஞ்சம் சிரிக்க சொல்லிருங்க. டேய் நான் உனக்கு அக்கா வேண்டாம். என்னை அக்கான்னு சொல்லு. அப்படியா சரி சிரிங்க. சொல்லி தொலை. இப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐயோ இவவத்தி ஒழுங்கா சொல்ல. சரி சொல்லுங்க சார். பரவாயில்ல அந்த களவாணி பையன் சொல்லுவீங்க அப்படியே சொல்லுங்க. சொல்லுடா கலாணி பயல. குட் இப்படிதான் இருக்கணும். இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான் தமிழ். யார் இந்த கதை இப்படிலாம் பேச சம்மதிப்பா சொல்லு பாப்போம். என்ன பேசினாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கானே. ஆமா நல்லவன் தான். நம்ம வீட்டாருக்கு கூட இப்படிலாம் பேசுறதுக்கு சம்மதிக்காது. நம்ம பாட்டுல அவனை உட்கார வச்சுக்கிட்டு என்னென்ன பேசலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுல பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் தம்பி இந்த சூடு சுவர்ணெல்லாம் உனக்கு உண்டு. அது இருக்கா இல்லையாடா உனக்கு? அது சல்லி பிசாக்கு புரோஜனம் படாதுக்கா. அதை தூக்கிட்டு போனாலும் நமக்கு தான் பிரச்சனை. சூடு சோரணை எதுவும் எனக்கு கிடையாது. சூப்பர்டா. இது வரைக்கும் எனக்கு உன்னை பிடிக்கல. இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. பாரு சரி நான் சொல்றேன். நான் ரொம்ப சேட்டக்காரன். இப்பவும் தான். சொல்ல விடுங்க. சரி சரி. நான் ரொம்ப சேட்டக்காரன். யாராவது என்ன ஏத்து பேசாலே சும்மா வெளுத்து வாங்கிடுவேன். அடிநாட்டுல தான் நிப்பேன். ரொம்ப கோவம் வரும். ரொம்ப சேட்டை பண்ணுவேன். வீட்டுக்கும் அடங்கல ஊருக்கும் அடங்கல. என் மனசு என்ன சொல்றதோ அதான் செய்வேன். சேர்க்க சரியில்லாம மனம் போன போக்குலதான் என் காலம் போய்கிட்டு இருந்தது. சரின்னா அப்படி இப்படின்னு டிகிரி போய் சேர்ந்தேன். சரி ஃபர்ஸ்ட் இயர் போய் சேர்ந்தேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிச்ச படிப்புக்கும் நான் சேர்ந்த வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன சொல்லுதீங்க? நான் படிச்சது என்னமோ இன்ஜினியரிங் தான். வேலை கிடைக்காத. ஐயோ நீங்க வேறக்கா. என்ன நீ சொல்லு. இன்ஜினியரிங் தான். ஃபர்ஸ்ட் இயர் போய் சேர்ந்தேன். சரி ஒரே ஒரு பஸ் தான் வரும். அதுவும் ஒரு 10 கிராமம் தாண்டி தான் எங்க ஊருக்கு போகணும். ஒரு வருஷம் முடியறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதே பஸ்ல நான் ஏறினேன். சரி அப்போ ஒரு பொண்ணை பார்த்தேன். பார்த்தோன்னு விழுந்துட்டேன். என்னன்னு தெரியல. என்ன புரியாம ஒரு வித பாசம் வந்தது. ஆனா அவ ஒரு அடங்காப்பிடாரி. பஸ்ல அலப்பற பண்ணிக்கிட்டு தான் வந்தா. என்ன ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு வந்தா. எனக்கு அப்படி பண்ற புள்ளைல கண்டாலே பிடிக்காது. ஆனா என்னமோ அவ பண்றது எல்லாமே எனக்கு பிடிச்சது. ஏன்னா என்ன பார்த்த மாதிரி இருந்தது. அவ வாயி 7 ஊருக்கு போகும். அந்த பையல இந்த பையனு பஸ்ல அலப்பற பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளை பார்க்கறதுக்கும் அவ அலப்பறை பார்க்கறதுக்காகவே அந்த பஸ்ல தான் நான் வருவேன். அப்படியே ஒரு நாள் அவளை ஃபாலோ பண்ணி எங்க படிக்கிறா என்ன படிக்கலான்னு பார்க்க போனேன். சரி போனேன். ஒரு காலேஜ்ல இறங்குனா எனக்கு ஒரு நிம்மதி. சரி அவளும் படிச்சவாதான் மாத்திக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிக்கிடுவான்னு நினைச்சு அவளை ஃபாலோ பண்ணி அவ கிளாஸுக்குள்ள போனேன். அப்பதான் எனக்கு பேரடியே காத்திருந்தது. என்னடா? அவ தேர்ட் இயரு நான் ஃபர்ஸ்ட் இயரு. அட பாவி பையல உன்னோட மூத்தவளா? ஆமாக்கா. இருந்தாலும் காதலிச்சு தொலைச்சிட்டேன்னு. எப்படியாவது பெரிய பையன் மாதிரி காட்டினாதான் அவ நம்மள காதலிப்பான்னு முத்தெல்லாம் போய் உடம்பெல்லாம் தேத்துனேன்க்கா. என்னடா கிளி பறந்துட்டா? அதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்ததே. லவ் சொல்லிட்டியா? இல்லக்கா லவ் சொல்லானே அதே பஸ்ல ஏறினேன். அந்த பஸ்ல ஒரு பையன் அவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான். அப்ப ஏகப்பட்ட போட்டின்னு சொல்லு. எனக்கு அப்பதான் தெரியும். அப்ப அழகா இருப்பான்னு சொல்லு. பேரழகிதான். அப்போ அவன் லவ் லெட்டர் கொடுத்தா நீ லவ் லெட்டர் கொடுக்காம திரும்பி வந்துட்ட அப்படிதானே? அதானே இல்ல. கொடுத்தவன பர்சன் கூட வச்சு பார்க்காம வெளுத்து வாங்கிட்டு இருந்தா பாருங்க. கொடுத்தவன் உசு தப்புனா போதுன்னா தலைதறிக்க ஓடனா. துப்பட்டாவ முறுக்கி அவன் கழுத்துல சொருகி இறுகி மிதி மிதினு மிதிச்சு குத்து குத்துல குத்தி அவன் விட்டா போதுன்னு தலைதறிக்க ஓடனாக்கா. நீ பயந்துட்ட. இல்லக்கா அப்பதான் எனக்கு உண்மையான காதல் வந்தது. அப்பதான் நான் அவளை உண்மையா நேசிக்கிறேங்கதே எனக்கு தெரிஞ்சது. ஆனா வயசு சின்னதுனால என் காதல் ஏத்துக்க மாட்டான்னுட்டு நான் நிறைய வேண்டதெல்லாம் பண்ணிவிட்டேன். ஏன் மீனாக்குட்டி நீ பஸ்ல ஏறியது மட்டும் அடிச்சிருக்க? அதான் நிறைய வாரம் அடிச்சிருக்கேன். ஆனா இங்க சின்ன மாதிரிலாம் நான் அடிக்கல. அப்படின்னு சரிடா காதல் சொன்னியா சொல்லலையா? அதான் சொன்னனே சொல்லாத காதல் எல்லாம் கல்லறையில் தான் போய் சேரும். ஆனா நான் உண்மையிலே நேசிச்சேன். அவளை மனசார நேசிச்சேன். அந்த காதலை மட்டும் என்னால மறக்கவும் முடியாது. இனி அதே மாதிரி ஒரு காதலை என்னால ஏத்துக்கவும் முடியாது. ஏன் சொல்லாம போன? என் வாழ்க்கை அப்படி தலைகீழ மாறுனே நினைச்சு கூட பார்க்கல. அந்த ஒரு சம்பவம்
என் வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டு அதோட என் காதலும் போச்சு. அப்புறம் நீ தேடி போகலையா? போனேன், அது எப்படி போகாம இருப்ப? அவங்க இல்லவே இல்ல. எங்கெல்லாம தேடி பார்த்தேன். உங்களுக்கு மனசு வலிக்குதா? நெஞ்சு முட்டி போய் உட்கார்ந்துருக்கேன். நீங்க வேற. இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்குது. கொழுப்பு பத்தி அவளுக்கு உனக்கு தேவைதான்டா. மீனத்த மக்களே மைக்கு தான் இருக்கு, தூக்கி அடிச்சு விட மாத்துக்க. எங்க அடி பாப்பா. விளாடாத. சரி, இன்றைக்கு நீங்க கடலாம் பசங்க பேமெண்ட்ங்க. என்னடா சொல்ற? இந்த இன்டர்வியூல எடுத்த பேமெண்ட் கொடுப்பாங்களே, நீங்க எனக்கு கொடுக்கணும். உன்னை நல்லவன் சொன்னது ஒரு குத்தமாடா? இங்க பாருங்க, நான் இவ்வளவு நாளா யாருக்கும் டயத்தை ஒதுக்கலாம் இன்டர்வியூ கொடுத்ததே கிடையாது. ஆமா, இவரை இன்றைக்கு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சிட்டு இருக்காவ. இங்க பாரு, கோத்த கலப்பாம போயணும். வயித்து முட்டை சோத்த போட்டுருக்கோம் போதும். எவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும்னு எங்களுக்கு தான் தெரியும். ஹோட்டல்ல இருந்து வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க பொங்குனீங்களா? கண்டுபிடிச்சா ஏதோ கஷ்டப்பட்டு தான் வாங்கி இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. இவனா இன்டர்வியூ எடுத்திருக்கேன், நீங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியாது, எனக்கு பேமெண்ட் வேணும். கொடுத்து தொலைங்கடி. எவ்வளவுடா? ஜஸ்ட் 10,000 போதும். 10,000 கலவாணி பேல 10,000 10,000 கூல் கூல், ஏன் இவ்வளவு டென்ஷனு? பின்ன 10,000 கேட்டா? ஏங்க, நிறைய பேர் என் இன்டர்வியூலாம் கேட்பாங்க. நான் 15,000 18,000 வாங்குவேன். நீங்க இவ்வளவு தெரிஞ்சவங்கனால தான் நான் உங்ககிட்ட 10,000 பேசியிருக்கேன். உன்னை இன்றைக்கு கூப்பிட்டாவே. ஆமா, கோத்த கலப்பிடாத. பேமெண்ட வைங்க. முடியாது. கையில என்ன இருக்குன்னு பார்த்தல. கொடுத்து தொலைங்கடி. இந்தா பிடிச்சு தொலை. பணக்காரட்டு மருமக்க மாதிரில கேட்டோன்னு பணம் வருது. பணக்காரட்டு மருமக்க மாதிரினா பணக்காரட்டு மருமக்க மாதிரி தான். நல்ல கலக்கலாம் உங்களுக்கு. என்னங்க பணத்தை பிடிக்கிட்டீங்க? இன்னும் ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. 10,000 பேமெண்ட் வாங்குறல, அந்த ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லிரு. என்ன கேட்க போறா? பணத்தை கொடுங்க, பதில சொல்றேன். போடி. கேள்வி கேளுங்க. அதான் முதல் காதலி அந்த பசல கூட ஒருத்தனை புரட்டி போட்டு எடுத்தாளே, ஆமா, அவ பேரு புடிச்சல்ல பையன்ட. கேண்ட சிரிக்கிற சொல்லு. ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். ரகசியமானது காதல்.